வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இப்போது இன்று காலை நாடாளுமன்றத்துல திரு ராகுல் காந்தி பல கேள்விகளை எழுப்பியிருந்தாரு. குறிப்பா நீட் விவகாரமும் நிறைய மேஜர் எக்ஸாம்ஸ்ல பேப்பர் லீக் ஆறது ஒரு பிரதான பிரச்சனையாக இருக்கு இன்றைய காலகட்டத்துல. இதை பற்றி ஆளும் அரசாங்கம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தாரு. அதனுடைய தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றமும் இந்த மாதிரியான பேப்பர் லீக் விவகாரத்திலையும் கருணை மதிப்பெண் கொடுக்கிற விவகாரத்திலையும் முக்கியமான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்காங்க. நாளைக்கு 12 மணிக்குள்ள சர்ச்சைக்குரிய கேள்விகளை கேட்கப்பட்டதுக்கு அதுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இன்னொரு புறம் இந்த மாதிரியான பேப்பர் லீக்னால இல்ல இந்த நீட் விவகாரத்தினால நாங்களும் கவலையில இருக்கோம் அப்படின்ற உச்சநீதிமன்றத்தினுடைய கவலையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ ராகுல் காந்தியை தொடர்ந்து உச்சநீதிமன்றமும் அவங்களுடைய கவலையை தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஒன்றிய பாஜக அரசு நடவடிக்கை மேற்கொண்டுட்டு இருக்கோம் அப்படின்ற சொல்றாங்க இல்லையா? அது போதுமானதுன்னு பாக்குறீங்களா? நீங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிறீங்க? இல்ல உங்களுக்கு தலைவர் ராகுல் காந்தி இன்றைக்கு பாராளுமன்றத்துல பேசினது ஒரு பக்கம் இருக்கட்டும். கல்வி அமைச்சர் மாண்புமிகு திரு தர்மேந்திர பிரதான் அவரு நீட் குறித்து என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு இத்தனை நாட்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இந்த நீட் சர்ச்சை முதல்ல வெளியில வந்ததே மாணவர்களும் பெற்றோர்களும் வெளியில வந்து பேச ஆரம்பித்த பிறகுதான். அன்றைக்கு அந்த ஒரு வாரம் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் அந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியை சார்ந்தவங்க நீட் முறைகேடு குறித்து தொடர்ச்சியா மறுத்துக்கிட்டே வந்தாங்க. அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க. ஜூன் 10ஆம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நீட்ல குளறுபடி நடந்திருக்கிறது, நாங்க அதை சரி செய்யறோம், நாங்க மாத்திக்கிறோம், இனிமே நடக்காதுங்கிறாங்க. முதல்ல நடக்கவே இல்லைன்னு சொன்னவங்க அதுக்கப்புறம் நடந்துச்சு நாங்க திருத்திக்கிறோம்னு சொல்றாங்க. இப்போ இது வெறும் திருத்துற சமாச்சாரம் இல்ல. இதுல 4 லட்சம் மாணவர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல 4300 மாணவர்களுக்கு கிரேஸ் மார்க்னு போட்டிருக்கிறாங்க. இந்த கிரேஸ் மார்க் ஏன் போட்டிருக்கிறாங்கன்னா அந்த கேள்வித்தாள்ல இருக்கக்கூடிய குளறுபடி, அதுல குறிப்பாக 19வது கேள்வியில நடந்த ஒரு குளறுபடி. அதனால 4000 பேருக்கு கிரேஸ் மார்க் போட்டு 4 லட்சம் பேருக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இந்த என்டிஏ என்கிற முகமை. இது ஒரு பச்சை துரோகம் இது. அப்போ இதைத்தான் எதிர்கட்சிகள் கேட்டாங்க, உங்களுக்கு தேர்வு நடத்துறதுக்கு தகுதி இருக்குதா? உங்க தேர்வுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு. தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வுன்னு பேர் வச்சுக்கிட்டு தேர்வு நடத்துற அமைப்புக்கே தகுதியே இல்லையே என்றதுதான் எதிர்கட்சியினுடைய தொடர்ச்சியான குற்றச்சாட்டு. அதனுடைய நீட்சியாகத்தான் தலைவர் ராகுல் காந்தி தர்மேந்திர பிரதானுக்கு பதில் சொல்லும் விதமாக நாடாளுமன்றத்துல இன்னைக்கு பேசல. இந்திய நாட்டுல பணம் இருந்துச்சுன்னா நீங்க எதை வேணா சாதிக்க முடியும் என்பதற்கு நீட் ஒரு உதாரணம்னு சொல்றாரு. குறிப்பாக இந்த பேப்பர் லீக்கா இருக்கட்டும், ஏற்கனவே நீட் குறித்து பல நேரங்கள்ல பேப்பர் லீக் நடந்திருக்குது. ராஜஸ்தான்ல, கோட்டாவில், குஜராத்ல பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்கள் மட்டுமே நடக்குது. அதனுடைய தொடர்ச்சியோடு பேசுறாரு. இதன் குறித்து அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, குறிப்பா நாடாளுமன்றத்துல பேசும்போது அமைச்சர் அவர்கள் என்டிஏ மேல பழி சொல்றாரு, மாநில அரசு மேல பழி சொல்றாரு, தேர்வு நடத்தின கல்லூரி மேல, பள்ளிகள் மேல பழி சொல்றாரு. ஆனா தன் மேல குறை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவருக்கு ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கு. அமைச்சர் என்கிற பதவிக்குரிய தார்மீக பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்ள தவறுகிறார். அவர் அதுல இருந்து ஓட பாக்குறாரு. அவர் அந்த பொறுப்பை ஏத்துக்கணும் அப்படிங்கறதான் தலைவர் ராகுல் காந்தி பேச்சினுடைய முக்கியமான சாராம்சமாக இருக்கு. நீங்க இந்திய வரலாறு எப்பொழுதெல்லாம் ஒரு விபத்தோ ஒரு ஒரு விஷயம் இந்த மாதிரி நடக்கும் பொழுது அமைச்சர் தான் பொறுப்பேற்று ராஜினாமா செய்வார். அந்த வழக்கம் பாஜக அரசுக்கு சுத்தமா இல்ல. எவன் செத்தா என்ன, எவன் எக்கெடுக்கட்டு போனா என்ன, நாங்க அமைச்சரவையில இருக்கோம், நாங்க அதிகாரத்துல இருக்கோம் என்கிற ஒரு ஒரு திமிர்த்தனமான ஒரு அப்ரோச் இவங்க கிட்ட இருக்கு. இதுதான் நான் பாக்குறேன். அதுதான் தலைவர் ராகுல் காந்தி கேட்கிறார். காங்கிரஸ் மட்டுமல்ல, சமாஜ்வாதி கட்சியும் பேசுகிறது, திரிணாமுல் காங்கிரஸும் பேசுகிறது, திராவிட முன்னேற்ற கழகமும் பேசுகிறது. எல்லா எதிர்கட்சிகளுமே ஒருமித்த குரல்ல பேசுது. இந்தியா கூட்டணி ஒற்றுமையா இருக்காதுன்னாங்க. ஆனா இன்றைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் நாடாளுமன்றத்துல ஒருமித்த குரலோட நாங்க குரல் எழுப்புறோம், நீட்டுக்கு நீதி வேணும்னு கேட்கிறோம். அப்ப நீங்க 4000 பேருக்கு மார்க் போட்டுறது சரின்னு சொன்ன ஒன்றிய அமைச்சர் இன்றைக்கு சாயங்காலம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? அது தப்புன்னு சொல்லியிருக்கு. காலையில நாடாளுமன்றத்துல அமைச்சர் அவர்கள் தப்பு நடக்கல அப்படின்னு சொன்னவரு, நாங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டோம், நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்னு சொன்னாரு. அதை டிஃபென்ஸ் எடுத்தாரு. இன்றைக்கு நீதிமன்றம் தலையில கொட்டி இருக்கு. தலையில கொட்டி என்ன சொல்லுது? அப்படிலாம் கிடையாது, நீங்க கிரேஸ் மார்க் போட்டதே தப்பு, அதுவே சட்டத்துக்கு விரோதமானது, சட்டத்துக்கு முறைகேடானது, அதை ரத்து பண்றோம், 3 நிபுணர் கமிட்டி நாங்க அமைக்கிறோம், அது ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்யணுங்கிற அது சொல்லும் அப்படிங்கிற. அப்போ காலையிலதான் அமைச்சர் இல்லைன்னு சொன்னதுக்கு அதற்கு பதில் நீதிமன்றம் கொடுத்தது. இந்த நாட்டுல ஓரளவுக்கு சட்டத்து மேல நம்பிக்கை இருப்பதற்கு நீதிமன்றம் தான் காரணம். நீதிமன்றம் இந்த மாதிரி வழக்குல தலையிட்டு தலையில கொட்டும் பொழுதுதான் மக்களுக்கு நீதித்துறை மேல நம்பிக்கை வருகிறது.
4 லட்சம் மாணவர்கள் எதிர்காலத்தை உத்தரவாதம் அளித்திருக்கு இந்த தீர்ப்பு. அதே மாதிரிதான் உங்களுக்கு உத்தரகாண்ட்ல நீங்க பாத்தீங்க, இந்த யூபி உத்தரகாண்ட் இந்த கங்கை நதி ஓடுகின்ற பகுதிகள்லாம் இந்த கன்வார் யாத்திரா நடத்துறாங்க. கன்வார் யாத்திரா, இந்த கன்வார் யாத்திரா என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிவபக்தர்கள்லாம் எல்லாருமே கங்கை நீர் எடுத்துக்கிட்டு அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு நடைபயணமா சென்று அந்த சிவனை பூஜிப்பதுதான் அதனுடைய வழக்கமாக இருக்கு, மரபாக இருக்கு. நமக்கு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. சிவன் ஆதியோகி, இந்த நாட்டினுடைய பூர்வ குடியினத்துல யாருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அது கடவுளை வணங்கலான்றது எந்த முறைகளும் நமக்கு கிடையாது. ஆனா முசாஃபர் நகர் என்கிற ஊர் உத்தரப்பிரதேசத்துல அதனுடைய போலீஸ் கமிஷனர் உத்தரவு போடுறாரு, எல்லாரும் கடைவாசல்ல பேர் எழுதி வைங்க, கடையினோட உரிமையாளர் பேர் எழுதி வைங்கன்ற. எவ்வளவு ஐயாக்க சொன்னது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அமித்ஷாவே ஒரு முறை சொன்னாரு, உடைகளை வைத்து கண்டுபிடிப்போம் நாங்க யாருன்னு. 80% யாரு 20% யாருன்னு அமித்ஷாவும் யோகி ஆதித்யநாத் பேசின அதே மாநிலத்துல கடைகள்ல பேர் எழுதி வைங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய இயக்கத்தம். வட இந்தியாவுல தெளிவாக இந்து முஸ்லிம் பிரிவினை நடக்குது. அப்போ ஒரு 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 இந்து மத ஊர்வலம் செல்லும் போது அதுல RSS காரங்களும் பிஹெச்பியும் உள்ள நுழைய மாட்டாங்க. அப்படி எழுத சொல்வதற்கான நோக்கம் என்ன? அதுதான் எதுக்குன்னா அடையாளப்படுத்துறாங்களாமா அவங்க. யார் இந்துக்கள் யார் இஸ்லாமியர்கள் பிரிச்சு பாக்குறது. இதுல இந்துக்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவுல இந்துக்களுக்குள்ளேயே சாதியினுடைய பெயரை பின்னூட்டாக போடுவது வழக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டுல மட்டும்தான் கிடையாது, அது காரணம் தந்தை பெரியார். ஆனா வட இந்தியாவுல இன்னைக்கும் சாதி பேரை போடுறது. தன் பேருக்கு பின்னாடி வருகின்ற சாதியை வச்சுக்கொண்டே அவர் எஸ்சியா, அவர் பிசியா, அவர் எஸ்டியா, இல்ல அவர் பிராமினா என்பதை சொல்லிட முடியும். அப்ப நாளைக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, இது தலித்துகளுக்கும் ஆபத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு வரக்கூடிய RSS காரங்களோ பிஹெச்டி காரங்களோ கலவரத்தை ஏற்படுத்த மாட்டாங்க, என்ன கேரண்டி இருக்கு உங்களால சொல்ல முடியும்? கடவாசல்ல பேரெழுதி போட்டுட்டு நீங்க ஈஸியா இது ஒரு இஸ்லாமியர் கடை, இது ஒரு இந்து கடை, இது இந்து உயர் சாதி சார்ந்த கடை, இது ஒரு இந்து தலித் கடை அப்படின்றத பிரிச்சு பார்ப்பதற்கு நீங்களும் வழிவகை செய்றீங்க. அவர்கள் நிச்சயமாக ஊடுருவாங்க. ஒரு ஆன்மீகம் வேற, மதவாதம் வேற. ஆன்மீக ஊர்வலத்துல மதவாதிகள் ஊடுருவாங்க. இந்த ஆன்மீகத்தை சீர்குலைக்க நினைப்பாங்கன்றதான் எதிர்கட்சிகளுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்ப அதை நம்ம சொல்லி பார்த்தோம். காங்கிரஸ் கட்சியும் அதுக்கு அதிர்ச்சி. மாயாவதி கூட நேற்று பேசினாங்க, அகிலேஷ் யாதவும் பேசினாரு, இது மாதிரிலாம் போடாதீங்க, இதெல்லாம் அரசியல் சட்டத்துக்கே விரோதமானது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானதுன்னு எல்லாம் பேசினா யாரும் கேட்கல. எப்பயும் போல செத்தவங்க அதுல சங்குதுற மாதிரி பிஜேபி இருந்தது. இன்றைக்கு உத்தரகாண்ட் நீதிமன்றம் அது கொட்டு வைத்திருக்கு, அப்படி போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நிச்சயமா நாங்க வரவேற்போம். எதற்கு அடையாளத்தை நான் வெளிப்படுத்தணும்? நான் யாருன்ற அடையாளத்தை நான் வெளிப்படுத்தணும்? ஆன்மீகம் வேற, மதவாதம் வேற, என் அடையாளங்கள் வேற. அதன் அடிப்படையில நீதிமன்றத்தை வரவேற்கிறோம். அதான் நான் முதலே சொன்னேன், இந்திய மக்களுக்கு ஓரளவுக்கு நம்பிக்கை இருப்பது நீதித்துறை தான். அதை இன்னைக்கு கொண்டாடும் விதமாக உத்தரகாண்ட் மாநில நீதிமன்றமும் இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றமும் இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது உண்மையிலேயே வரவேற்க தகுந்ததாக இருக்கு. நாளைக்குதான் பட்ஜெட் தாக்கல் செய்ய போறாங்க. ஆனா அதற்கு முன்பாகவே இன்றே நாடாளுமன்றத்துல எதிர்கட்சியினர், இந்தியா கூட்டணி கட்சியினர் தங்களுடைய கண்டனங்களையும் தங்களுடைய கேள்விகளையும் எழுப்ப தொடங்கியாச்சு. இந்த 7வது முறையாக ஒரு புதிய சாதனை படைக்க இருக்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். யாருமே இந்திய வரலாற்றுல ஒரு 7வது முறையாக மத்திய பட்ஜெட்டை தொடர்ந்து தாக்கல் பண்ணவே இல்லை. இப்போ நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதை செய்ய இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் புகழாரம் சுட்டுறாங்க. இன்னொரு புறம் இந்த மத்திய ஆய்வறிக்கைப்படி, பொருளாதார ஆய்வறிக்கைப்படி பொருளாதாரம் சீராக தான் இருக்கு. உலக அளவிலே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிறப்போ இந்தியால ஒரு சீரான பொருளாதாரம் இருக்கு, வரக்கூடிய காலங்கள்ல பணவீக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில சொல்றாங்க. இதெல்லாம் சாத்தியமா? நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க? இல்ல, எனக்கு என்னன்னா, இது 7வது அறிக்கைன்னு சொன்னீங்க. இது 7வது அறிக்கை இருந்தா பிரச்சனை இல்லை, 7.5 அறிக்கையா மாறிடக்கூடாது. அதுதான் எனக்கு பிரச்சனை இந்த பட்ஜெட். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இன்றைக்கு சர்வதேச அரசியலுடைய நிலை முதல்ல சரியா இல்லை. ஒரு பக்கம் இஸ்ரேல் பாலஸ்தைன் போர், இன்னொரு பக்கம் உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் போர். அப்ப சர்வதேச அரசியல்வே உங்களுக்கு ஒரு குழப்பத்துல தான் இருக்கு. அப்ப இந்தியா இது நிச்சயமா அதுல பாதிக்கப்படும் ஏதோ ஒரு வகையில. சோ நிதியமைச்சர் இதை முதல்ல கணக்குல கொள்ளணும். 2வது, உங்களுக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய வேலையின்மை, அதன் குறித்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி விலைவாசி உயர்வு, இதை நீங்க கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது. இதன் குறித்து வாயை திறந்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. அப்போ பட்ஜெட்ல நாளைக்கு நடுத்தர வர்க்கம், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களுடைய நலன் சார்ந்த திட்டங்கள் வர வேண்டும் என்றுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக வேலையின்மையை போக்குவதற்கு நீங்க எவ்வளவு நிதியை செலவு பண்ண போறீங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்திருந்தா இந்த பட்ஜெட் செஷன்ல நாங்க வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வேலை இல்லாத இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். வர முடியல. அந்த மாதிரி திட்டம் வருதுன்னா நிச்சயமாக இந்தியாவில் உள்ள இளைஞர்களினுடைய சில விஷயங்களை தீர்க்க முடியும்னு நாங்க நம்புறோம். அந்த மாதிரி மக்கள் நல்வாழ்வு சார்ந்து திட்டங்கள் ஏதாவது இதுல வருமா அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டியது இருக்கு.
ஏன்னா இந்தியாவில் இருக்கிற மிக தலையாய பிரச்சனை வேலையின்மை தான். வேலையின்மையாலதான் உங்களுக்கு எல்லா பகுதிகளிலும் மைக்ரேஷன் நடக்குது. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் இங்க இருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வராங்க. பஞ்சாப்ல 1,00,000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இஸ்ரேலுக்கு வேலைக்கு போக தயாரா இருக்கிறாங்க கட்டுமான தொழிலுக்காக. அங்க போர் நடக்குது, உயிர் போனாலும் பரவாயில்ல, வயிற்றுக்கு கஞ்சி ஊத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாப் ஹரியானா பகுதிகள் இருந்து 1,00,000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போக தயாரா இருக்கிறாங்க. அந்த மாதிரி லட்சணத்துல இன்னைக்கு இந்தியா இருக்கு. அப்ப அதையும் சேர்த்துதான் இந்த பட்ஜெட்ல தீர்வு இருக்குன்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ஏன்னா காங்கிரஸ் கட்சி முதல்ல இருந்து பேசுற விஷயம் என்ன, வேலையின்மை. குறிப்பாக வட இந்தியாவில தான் ஒரு தாக்கம் அதிகமாக இருக்கு. தென்னிந்தியாவில கூட அந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் இல்ல, குறைவாக தான் இருக்கு. பட் வட இந்தியாவில ஒரு தாக்கம் அதிகமாக இருக்குது. அதன் குறித்து ஒன்றிய அரசு சிந்திக்க வேண்டும், அதன் குறித்து நிதி ஒதுக்க வேண்டும் என்றதான் எங்களுடைய கோரிக்கை. சர்வதேச பிரச்சனை ஒன்று, இந்தியாவுக்குள்ள பிரச்சனை ஒன்று எல்லாம் சேர்த்து நிர்மலா சீதாராமன் ஒரு பட்ஜெட் தாக்கல் செய்யலனா அது எதற்கும் பிரயோஜனம் இல்லாத பட்ஜெட். எப்பவும் போல நம்ம 7வது வாசிச்சானே 8வது வாசிச்சானே, இது வரைக்கும் நம்ம சாமானிய மக்களுக்கு எதுவும் பண்ணல. கார்பரேட் கம்பெனிகளுக்கு கடன் தள்ளுபடி பண்ணதை தவிர நடுத்தர வர்க்கத்திற்கும் கொடுக்கப்பட்ட மக்களுக்குமான எந்த நிதி ஆதாரத்தையும் ஏற்படுத்துவதற்கு எந்த திட்டமும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாங்க கொண்டு வந்தோம் மகளிருக்கான சுய உதவி குழுக்கள், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இது ஏகப்பட்ட திட்டத்தை நான் கொண்டு வந்தோம். அதன் மூலமாக சாமானிய மக்கள் பொருளாதாரத்துல முன்னேற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தோம். இன்னைக்கு அந்த மாதிரி என்ன திட்டம் இருக்கு? அது மாதிரி எதுவுமே இன்னைக்கு அவங்க புதுசா சிந்திக்கவே இல்லை, அவங்க அறிவு குதிக்கவே இல்லை. அந்த மாதிரி திட்டங்கள் எதுவுமே புதுசா நாங்க சொல்ற திட்டங்களே அவங்க எடுத்துக்க தயாராகவும் இல்லை. அப்போ இதெல்லாம் நாளைக்கு தான் தெரியும்ன்றதா பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நீங்க ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறீங்களா? தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே எதிர்க்கட்சிகள் இது நல்லாவே இருக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு முன்முடிவுக்கு வந்துடுறீங்களா? இல்ல, நமக்கு ஒரு பிரசிடென்ஸ் இருக்குதுல்ல. இந்த கட்சியினுடைய கொள்கை என்ன, இந்த கட்சி யாருக்காக நடத்துறாங்க, இந்த பிஜேபின்ற கட்சி யாருக்காக நடத்துறாங்க மட்டும் இல்லாம யாருடைய உதவியில நடத்துறாங்க. அப்போ இது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்காகவே நடக்கின்ற அரசு, கார்பரேட்டுகளுக்காக மட்டுமே சிந்திக்கின்ற அரசு. இத்தனை ஆண்டு காலம் ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ணாங்க? பண மதிப்பிழப்புல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? ஜிஎஸ்டியால பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கொடுத்தாங்க? கொரோனா காலகட்டத்துல உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு காசு கொடுத்தாங்களா? மாநில அரசு தான் பாடாப்பட்டுச்சு. எல்லா மாநில அரசுகளும் நிதி கொடுத்தாங்க மக்களுக்கு. ஒன்றிய அரசு ₹1 கொடுக்கல. ஆத்ம நிர்பர் 20 லட்சம் கோடி கொடுக்குறேன் நிதி ஒதுக்கலாம். இதே நிர்மலா சீதாராமன் தான் அன்னைக்கு 2021 பட்ஜெட்ல. அது எங்க போச்சு 20 லட்சம் கோடின்னு யாருக்கும் தெரியாது. அது உண்மையிலேயே அதோட ரிட்டர்ன்ஸ் என்ன நமக்கு எதுவுமே தெரியாது. அப்போ இதெல்லாம் பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு, நடைமுறைக்கு வரல. ஆனா அனுபவிக்கிறது எல்லாமே யாரு? கார்பரேட் கம்பெனிகள், அம்பானிகளும் அதானிகளும் தான் நிதி அனுபவிக்கிறாங்க. அப்போ வரக்கூடிய பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு பலனளிக்கும் பட்ஜெட்டாக இருப்பதுதான் எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. எங்களுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் கோரிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு ஒரு தார்மீக கடமை இருக்குல்ல, அந்த அடிப்படையில கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய எம்பிக்கள் இருக்கு, அவங்களுடைய கோரிக்கை என்னவாகுதுன்னா, இந்த ரயில்வே திட்டங்களுக்கு, மெட்ரோ ரயில் பணிகளுக்கு, பேரிடர் நிதி மேலாண்மை அதெல்லாம் இன்னும் பெண்டிங்ல இருக்கு, இன்னும் பல்லாயிரம் கோடி இன்னும் வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி முறையிடுறாங்க. ஆனால் அதெல்லாம் இன்னும் பெண்டிங்லேயே இருக்கிறத பார்க்கிறோம். மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ரொம்ப சொற்பமான அமௌண்ட் தான் ஒதுக்கி இருக்காங்க. செகண்ட் ஃபேஸ்க்கு இன்னும் ஒதுக்காமே இருக்காங்க. இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? காங்கிரஸ் கட்சி எப்படி பார்க்குது? அதுதான் நீங்க 2010 யூபிஏ இருந்த சமயத்துல மெட்ரோ ட்ரெயினுக்கான நிதியை அன்றைக்கு இருந்த மாநில அரசு கேட்டவுடன் உடனடியாக கொடுத்தது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு. இன்றைக்கு சென்னையில ஓடுகின்ற மெட்ரோ ரூட் இருக்குல்ல, உங்களுக்கு விம்கோ நகர்ல இருந்து ஆலந்தூர் வரைக்கும், அதே மாதிரி ஆலந்தூர்ல இருந்து உங்களுக்கு சென்ட்ரல் வரைக்கும், இந்த 2 ரூட்டுமே உங்களுக்கு காங்கிரஸ் அரசால் கொண்டு வரப்பட்டது. மிக வேகமாக நடந்த ப்ராஜெக்ட். இன்னைக்கு நீங்க சென்னையில எல்லா பகுதிக்கும் போறீங்க, மெட்ரோ ட்ரெயின் ப்ராஜெக்ட். அது மக்கள் உணரும். டெய்லி எவ்வளவு மக்கள் 2 வீலர்லயும் 4 வீலர்லயும் அந்த வழியை கடந்து போகும்போது தூசியிலையும் புகையிலையும் இது எப்படா முடியும்னு குழந்தைகிட்டே போறாங்க. சாமானிய மக்கள் ஏகப்பட்ட பேர் கடந்து போறவங்க, பஸ்ல போறவங்க, எவ்வளவு டிராபிக் ஜாம் ஆகுது. இதெல்லாம் ஏன் அப்படின்னா ஒன்றிய அரசு நிதி கொடுக்காதனாலதான். அதனாலதான் மக்கள் இவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. அப்போ நிதியை ஒழுங்கா கொடுத்தாங்கன்னா வேலை துரிதமா நடக்கும். இங்க மாநில அரசு தான் நிதியை போட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. இன்னொரு பங்கு இருக்குல்ல, இது பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரோக்ராம் தானே இது. இப்ப பப்ளிக் கான்ட்ரிபியூஷன்ல ஒன்றிய அரசு என்ன பங்களை வகிக்கிறது பெரிய கேள்வி இருக்குல்ல. அப்ப நிதியை கொடுத்தா தான் வேகம் துரிதமாக நடக்கும், சீக்கிரமா நம்ம லான்ச் பண்ண முடியும். இல்லைன்னா 2026 2027 தெரியல. அது வரைக்கும் பாதிக்கப்பட போறது யாரு சார்? சாமானிய மக்கள் தான். அதுதான் எதிர்கட்சிகள் கேட்கிறாங்க. இது இப்ப வர வேண்டிய நிதி இல்ல, இது ஏப்ரல் மாசமே வந்திருக்க வேண்டிய நிதி. ஏப்ரல் மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய நிதி இப்ப வரைக்கும் வரல. அப்போ நாங்க கொடுத்துருவோம்ன்றது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அந்த நேரத்துல கொடுக்கணும், அதான் தேவை. கேட்கின்ற பொழுது கொடுப்பதுதான் நிதியுடைய மதிப்பு. அதுதான் நாங்க கரெக்டா செயல்படுத்த முடியும். இதோ கொடுத்துருவோம், அடுத்த வாரம் கொடுத்துருவோம், அடுத்த மாசம் லேட்டா வர்றது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் நிதி எப்ப வருதுன்றது. ஆனா எதிர்கட்சிகள் விட மாட்டோம். திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ்நாடு காங்கிரஸ் எம்பிக்களும் நிச்சயமாக பார்லமெண்ட். நன்றி, நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ சார்.